அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பிரியேன் என்றல். போன கிளாஸ் பிரிவு ஆற்றாமை மாதிரி, அடுத்தது பிரியேன். ஸோ கரெக்டாக வந்து அந்த பிரியாமல் இருக்குது எப்படி, உடம்பு பிரியம் வருது எப்படின்ற மாதிரி சொல்லித்தர பாடல அமைது. பெரியன் அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான் பெரும்புகழை பேசுதலே பெரும் பேரென்று உணர்ந்தே துரிய நிலத்தவர் எல்லாம் துதிக்கின்றார். ஏழை துதித்தல் பெரிதல இங்கே துதித்திட என்றெழுந்த அரிய பெரும் பேராசை கடல் பெரிதே. அது என்னளவு கடந்து இழுக்கின்றது ஆதலினால் விரைந்தே உரிய அருள் அமுதளித்தே நினை துதிப்பித்து அருள்வாய் உலகமெல்லாம் கழித்து ஓங்க ஓங்க நெடுத்தரசே. கேள்விப்பட்டீங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தவனே பெரியன். நம்ம இங்கே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து எப்படி பெரியவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? காலத்துக்கு அப்பாற்பட்டு போயிடணும். பெரியவங்க பெரியவங்க அவங்க செய்ததெல்லாம் சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கால தத்துவம், வித்யா தத்துவம், அந்த மாதிரி தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது வந்து பெரியன். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருட்பெரும் சோதி பெருங்கருணை பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுவார். ஏன் அந்த மாதிரி பெருமான் வந்து ஒரு சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி ஐயா ஆண்டவர் மட்டும்தான் அவர் பெரியவர்ன்றாரா, பெரியான்றாரா? ஆமாம், பெரியன். மற்றவங்க எல்லாருமே வந்து சிறியன். இப்போ வள்ளலார் சொல்லுவார் சிறியர்களே சிறியன் அப்படின்னு. சரிங்களா? ஸோ சிறியன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டீங்களா? ஸோ இது பெரியன். அருட்பெரும் அப்படின்னும் போது லாஸ்ட் டைம் அருட்கருணை கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது பிரிவாற்ற மாதிரி அருட் திருப்பி அந்த வார்த்தையை ஏற்றுறது. பெருசோதி அப்படின்னும்போது பேரு அறிவு உடையது. புரியுதா? காலத்துக்கும் நிலத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு கருணை. அப்படிதானே? அருள்னும் போதே வந்து அந்த கருணையோட அறிவு. சரிங்களா? அந்த சுகம், அந்த சச்சு தான் அந்த அப்படின்னாங்க. ஸோ அந்த லெவல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அருட்பெரும் சோதி. பெருங்கருணை அடிக்கும்போது அவர்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வந்து பவுண்ட்ரிஸ் உள்ளார ஒரு கருணையாக இருக்கும். தயவு காட்டி அந்த கரு பிடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கரு யாருக்கு வந்து இது பண்ணோமோ, பக்கத்து விட்டோமோ, அப்படின்னு அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம வந்து கருணை அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கும். மற்றவங்கிட்ட அந்த பவுண்ட்ரிஸை வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். மனுஷங்க மட்டும் காட்டுவாங்க. அனிமல்ஸ் யார்கிட்டே வந்து பதிவு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள வந்து சில பேர் இது பண்ணுவாங்க. அப்படி தானே? சில பேர் வந்து அவங்கள ட்ரக்கை விட்டு ஏற்றுற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த உலகத்தில். அதுவும் எந்த ட்ரக்கு அனிமல்ஸ் கடத்தி கூட்டு வந்து கழுத்தெடுத்து கசாப் கடையில் வந்து சேல் ஆக போகுது. கடையில் வந்து கறி சமைக்கிறதுக்காக ரெடி ஆகுது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆமாம், அவங்களுக்கு தண்ணி தர மாதிரி ஒரு நிகழ்ச்சி அது. அவங்க எப்படினாலும் அவங்க கழுத்து எடுத்துருவீங்க, கழுத்துக்குள்ளார போயிட்டு கொஞ்சம் தண்ணியாவது தங்கட்டுன்ற மாதிரி. எந்த அளவு கணக்கு சுபாவம் அவங்க மேலே தாக்கம் வச்சிருக்கு. அது எப்படி நீங்கள் அது நம்மள வச்சுக்கிட்டு கருணை எப்படி பெருகலாம், நம்ம எப்படி மனுஷன் சொல்லிக்கிறோம், தேவனை வணங்குறோம், தேவனுக்கிட்ட போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறோன்றதெல்லாம் எவ்வளோ போலியான நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம. ஆமாம், அப்போ இந்த உலகத்தில் வந்து கருணை வந்து பெருகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதான்
இந்த தேவன் மன்னிச்சிடுவாரு, ரத்தத்துல சுத்தம் பண்ணிடுவான்றதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் இல்லை. நம்ம அரக்கத்தனத்துக்கு மாத்திடுறோம். நம்மள நல்ல தனத்துக்கு கொண்டுட்டு போகாம அரக்கத்தனத்துக்காக நம்மள பண்ணிடுவாரு. அருள்பெரும் சோதியர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாரு? அவரும் ஒரு தேவர் தான் செய்வாருப்பா. ஆனா நம்ம தேவன்கிட்ட போறதுக்கு நம்ம கருணை இருந்தா, தயை இருந்தா தான் போக முடியும். அப்பேற்பட்டவங்க தான் இறைவன் வழிக்கு வர்றவங்க. அவரும் சுத்தப்படுத்துவாரு. ஆனா அதான்ப்பா சொல்றேன். எப்படி சுத்தப்படுத்துவாரு? நீங்க இறங்கணும் இல்லையா? ஆமா, அந்த பக்தி ஒரிஜினலை விட்டுட்டு நம்ம டூப்ளிகேட்டா போயிட்டு இருந்தா, சிறு தெய்வத்தை வந்து நினைச்சுக்கிட்டு நம்ம ஒழுங்கான நெறிமுறைக்கு வராம இருந்தா அது தெய்வ வழிபாடு இல்லைன்னு தான் ஐயா தெளிவா சொல்றாரு. நீங்க நீதி ஃபர்ஸ்ட் இது பண்ணணும், கடைபிடிக்கணும். அதான் அந்த நீதியில என்ன வருது உங்களுக்கு? நீதின்னு சொல்லிட்டு மன்னிப்புன்ற போர்வை போத்திக்காம இருக்கணும். அந்த மன்னிப்புன்ற போர்வையை தூக்கி போட்டு நீதின்ற போர்வையை போத்திக்கணும். அப்பதான் அவர் ஐயா என்ன சொல்றாரு? நீதி போத்திக்கிட்டு இருக்கிற போர்வையை ஐந்தொழிலும் செய்திரும் தயவு இருந்தா அப்படின்றாரு. ஆமா, நீதியை கத்துக்கிட்டேன். அடுத்த பட்சமே நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, என்ன பண்ணணும்? கருணையோட இருக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா கருணை இல்லாம நம்ம நீதியா இருக்க முடியாது, பெரிய நீதியா இருக்க முடியாது. சரிங்களா? அதான் தயாநிதியாச்சு. தயாநிதியோட இருந்தாதான், தயை வந்தாதான் அது நீதி வந்து நல்ல ஒரு நீதியும் நீர்மையும்ன்ற அந்த ரெண்டு சமரசங்கள் வந்து போய் அடையக்கூடியது வந்து தயை இருந்தாதான் எல்லா நீதியும் அங்க நடமாட ஆரம்பிக்கும், நடம் புரியும். ஸோ முன்னாடி இருந்தவங்க வந்து அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க, ஒரு சமரசம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அதுல என்ன மிஸ் ஆகுது? மனசுலே ஈரம் தங்கலை. ஆமா, ஈரம் இருக்குது சொல்றாங்க, ஈரமா இருங்கன்னு சொல்றாங்க. விஷம் கக்குற பாம்புகிட்ட கூட நீங்க கனிவு காமிங்க, பரிவு காமிங்க, அதுக்கு உணவு கொடுங்க, அது வந்து நீங்க அதுவும் ஒரு ஜீவனா மதிங்க, கருணையா இருங்கன்னெல்லாம் சொல்லி வச்சிட்டாங்க. ஆனா கடைபிடிக்கிறாங்களான்னா குழப்பிக்கிறாங்க. மாய சக்திக்கும் தூய சக்தி. நீங்களே நினைச்சு பாருங்களேன், காட்டுக்கு போச்சுன்னா நம்ம லைஃப்பை வந்து நம்ம காட்டுக்கோ இல்லை கொகைக்கோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகும்போது நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நம்ம அன்றாடம் மனிதர்களோட சமுதாயத்தில் வந்து நம்ம ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து சரி செய்வோமா? மார்க்கெட் ட்ரேடிங் நடக்குமா? சரிங்களா? நடக்காத இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துக்கிட்டா அது வந்து ஐயோ இது கொன்னுடுமோ அது கொன்னுடுமோ, இதை வந்து நம்மள தாக்குமோன்ற பயத்திலேயே பஸ்பங்களை மேல தடவிக்கணும். நம்மளும் வந்து ஒரு கொடூரமான ஒரு ஜீவராசி மாதிரி நம்ம தோன்றிக்கணும். நம்மளும் அந்த பயத்திலேயே நாமளும் என்ன செய்யறோன்றது தெரியாம. அகோ நீங்க அவங்க உடம்பெல்லாம் பாத்துருக்கீங்கல்ல, அவங்கள பயன்படுத்திப்பாங்க, கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்ட்டு. சரிங்களா? ஸோ அது ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எங்கள் பட்ட பூசுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கடையிட்டு ஒரு பக்கம் அவங்க இது பண்ணிக்கிட்டு அவங்களும் வந்து அது நேர் வழியாக கரெக்டாக தான் கடைப்பிடிக்கிறாங்களான்னா இல்லை, அவங்களும் அது தப்பாக செய்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அதான் எனக்கு இந்த பஸ்பத்தை பூசுறவங்களை பார்த்தாலே எனக்கு வந்து சுடுகாடுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்களோ என்ற மாதிரி தோன்றும். சரிங்களா? ஸோ பெருங்கருணை பெருமான், பெருமானுன்ற வார்த்தை இங்கே எதுக்கு ரொம்ப முக்கியமானு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து அவ்வளோ ஈஸியாக கருணை பழகி நம்மளால எங்கேயும் போயிட முடியாது. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகணும் அதுக்கு, அப்படிதானே? ஆனால் கடவுள் வந்து காலத்துக்கும் நிலத்துக்கும் அப்பாற்பட்டவர் இல்லை. ஒரு மான்றது என்ன பண்ணும், துள்ளி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவக்கூடியது இல்லையா? அப்போ இவர் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கார். இவர் பொசிஷன் தாவி இருக்கிற பொசிஷன் வந்து எங்கே போகுது? பெரும் கருணையோட பொசிஷன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிற அந்த பீக்கு தெரியுதுங்களா, பெருமான். ஸோ நம்மளும் வந்து அந்த இதை மான் வந்து அந்த இதை நம்மளை இழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அந்த பெருமான் ஆகிடும். சரிங்களா? இப்போ எல்லாருமே வந்து நம்ம இப்போ இதுவாக இருக்கும், காட்டில் மான் ஹண்டிங் ஆகும்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ஹண்ட் பண்ண போடுறோம். பட் இது பெருன்ற போது அந்த ஹண்டிங் அப்பாற்பட்டு போயிடும். அப்படிதானே? யார் ஹண்ட் பண்ண சொல்லுங்க? யமராசன், அந்த கொலைக்கருவி, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்பாற்பட்டு விளங்குறது தான் பெருமான். சரிங்களா? பெரும்புகழை. ஏன் வந்து இவரோட பெரும்புகழ் பேசணும்னா, சாகா தலை, வேகா கால், போகா புனல், அந்த தண்ணி வந்து போயிடாது இல்லை,
அது நீர்த்தன்மை அப்படியே இருக்கும். சாகாத ஏஞ்சி வந்துட்டாங்க, சாகாம உயிர் பிடிச்சிட்டாங்க. இவர் இதுல மாறிட்டாரு, அதுல மாறிட்டாருன்னா அதெல்லாம் சின்ன சின்ன இடத்துல போய் கலந்து மறுபடியும் மீண்டு திரும்பி வந்து அந்த பாவத்தை செய்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு தீர்வு இல்லை. அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் தேவையில்லாததானே. நீங்க அதுல போய் மாட்டிக்காதீங்க. உண்மையா அருட்பெருஞ்சோதி ஒளியை வந்து சேருங்க அப்படின்றது. அந்த அதுக்கு வந்து தயவு தான் பிரதானம். அந்த தயவோட எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டா பக்குவப்பட்டு நம்ம வந்தாதான் வந்து கடவுளுடைய இயலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கடவுளுடைய அருளை பெற முடியும்னு அழகா நம்மளுக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு பேர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து ஆபீசர்ஸ் அப்படின்னா சில பேர் வாங்கிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு பேர் வரப்போகுது. என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பெரும்புகழை பேசுதலே பெரும் பேர். சரிங்களா? எப்போ வந்து அவரோட பொசிஷன்ஸ், ஆமா இறைவனோட பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது. இப்ப ஜோதிடத்துல வந்து சில பொசிஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அது வேற சரிங்களா? அது ஒரு ஜோதிகள்னு வச்சுக்கலாம். சாலிட் ஸ்டேட்டு சரிங்களா? நம்ம வந்து இப்போ எங்க போறோம், லிக்விட் ஸ்டேட்டு. இந்த அதை தாண்டி பிளாஸ்மாவோட லெவல்ஸ்க்கு போறோம் சரிங்களா? இப்போ செல்ஸில் வந்து லிக்விட் ஸ்டேட் இருக்குது, சாலிட் ஸ்டேட்டும் இருக்குது. அதை தாண்டி எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பிளாஸ்மா ஸ்டேட் இருக்குது சரிங்களா? ஸோ அந்த பிளாஸ்மா ஸ்டேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ துரிய நிலம்னு அந்த பேச போகிற வளர அது பேரை சரிங்களா? பெரும் பேர் என்று ஒழுங்கை எப்போ நீங்கள் கடவுளோட பேரை புகழை வந்து நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்க, அவர் இப்படிப்பட்டவர் சாகாதது, தலை நம்ம தலையெல்லாம் இந்த இதாகிடும் சரிங்களா? துண்டிச்சிடுவாங்க, நம்ம தலைலாம் வாடி போயிடும். பட் அவர் வந்து தலை எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் மாஸ்டர். அது டிசிஷன் விளக்கத்தை சொல்லிட்டே இருக்கிற மாதிரி அது அந்த விளக்கத்தை சொன்னால் தான் கல்வி ஏற்படும் சாகா இதுலேருந்து சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட் நடந்துச்சுன்னா அது கலை. ஸோ வேகா காலில் போது என்ன சொல்லி பார்ப்போம், வேகனிசம் சொல்லப்போம். எப்படின்னா அடுத்தவங்களோட பிராணத்தை வந்து நம்ம கெடுக்காமல் பார்த்துக்கணும்ல. இப்போ ஏன் வந்து இந்த உலகத்தில் பிராணவாயு இம்பார்ட்டண்டாக இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு காலத்தில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும்போது சின்ன சின்ன புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பெருசாக இருந்தாங்க சரிங்களா? அந்த லெவலில் வந்து செல்லுலர் பிளாஸ்மா என்ன பண்ணுச்சு, இங்கே இருக்க ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணி உடம்ப வந்து பெரியன் அருட்பெருஞ்சோதியோட இது சொல்கிறாருல்ல, அவர் எப்படி வந்து பெருசாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனாலையா. வேகா கால் அப்படின்ற போது அவர் ஒரு ஆக்சிஜனேஷன் இருந்திருக்கு. எல்லாம் இந்த பஞ்சபூதத்தையும் தாண்டி அது இந்த நம்ம பஞ்சபூத சக்தியே பெரிய சக்தின்னு நினச்சிட்டு நம்ம வழிபாடு பண்ணி அதுலேயே மாட்டிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தயவு இல்லை, அதில் பார்த்தாலும் பெரிய இவர் தான் இருக்குது. அதான் சொல்கிறேன். இவங்க வந்து பஞ்சபூதத்தில் பார்த்தாலும் பெரியன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி. ஏன்னா சோதனை பண்ணி இவர் பார்த்துட்டாரு சரிங்களா? பார்த்ததால இவர் தெரிந்து பெரும் பேர் என்று உணர்ந்தே உணர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தயவு வந்தப்புறம் மேலே ஓங்கிக்கிட்டே வரும்போது தான் அந்த படிய நிறையெல்லாம் மாறி அதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி. அந்த உணர்ச்சியெல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் திருத்துறாரு சரிங்களா? அவர் யாரெல்லாம் பெரிய ஆளுங்க விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு பெரிய விஷயத்துக்கு போகாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, இறைவன் மேலே இருக்காரு, எல்லாமே நல்லது தராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை படி நல்லது வெளி கடந்து சும்மா சுகம் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு அவர். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மேலே போயிட்டே பார்த்தாலும் அந்த சுகத்தை பெறணும் போது அந்த தயவோட போய் நெருங்கினாதான் பெற முடியும் அப்படின்னு. இங்கே கருணை பத்தலை. இப்போ இவங்க பண்ற அந்த பிராக்டிசஸ்க்கு எல்லாம் கருணை பத்தாததாலதான் இவர் வந்து மாத்த சொல்றாரு. இல்லைன்னா இருந்துட்டு போட்டோம். அது உண்மைதான். அதான் நம்ம விளங்கிக்க வேண்டியதே அதான். அந்த விளக்கத்தை தான் அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு. அது சில பேர் கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு நாங்க அந்த எமோஷன்ஸ்க்கு எவ்வளவு பெரிய சொந்தக்காரங்க தெரியுமா? நீ மட்டும் தான் சொந்தக்காரனா அதுக்கு? காலங்காலமா வேற இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு வரோம். அது என்னத்துக்கு சொல்றோன்றது அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஐயா என்கிட்ட தான் கேள்வி உனக்கா எதுக்கு அவரு இத்தனையும் அந்த படி நல்லா கடந்தவருக்கு அவருக்கு தெரியாதா? உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்ற பாருங்க. ஏன் தூக்கி போடணும், போடக்கூடாது, இதை வச்சுக்கிட்டே நீங்க வந்து சேருங்கன்னு சொல்ல முடியாது. அதான் நான் சொல்றேன், போட்டாதான் அது சேர அழகா சொல்லிடுறாரு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன், இது ஞாபகம் வரும். எதுக்கு தூக்கி போடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். சொல்லுறேன். ஒரு பாடகர் இங்கிலீஷ் சாங்ஸ் பாடுறவங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மீனை பார்த்துருக்காங்க. சரி. அந்த மீன் வந்து எங்க இருக்காங்கன்னா ஜாடியில இதுல இருக்கு, அக்வாரியம் அந்த இதுல சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல வளர்ப்போமே அந்த பறவைகளை கூட்டுல வளர்க்கிற மாதிரி மீன்களை வந்து சில இதுல அந்த தொட்டியில போட்டு வளர்க்குறாங்க. கண்ணாடி தொட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு சட்டி மாதிரி வச்சுக்கிட்டோ ஏதோ ஒன்று வளர்க்குறாங்க. கேட்டா அதுவும் வாஸ்து உண்டு அந்த மாதிரி மீன்களையும் சில பேர் அடைச்சி வச்சு எல்லாத்துக்கும் ஒரு அதுக்கு நான்வெஜ் எல்லாம் வந்து சில பேர் நல்ல செயலுக்குன்னே வர மாட்டேங்கிறாங்க. அதுலயும் ஏதோ ஒரு குறிப்பு எண்ணங்களோ வச்சுக்கிட்டே அதுலயும் போய் பூந்துக்கிறாங்க. ஆமா, அதுக்கு அந்த மீல்ஸுக்கு போடுறது அதுவும் இதுதான் ரொம்ப இதுல அந்த வேஸ்ட் ஆகுதுல்ல, வேஸ்ட் ஆகுறதுலாம் அரைச்சி ஒரு மீனோட அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை விடுங்க. இப்போ வந்து எதுக்காக இந்த கோழை வந்து பேசுறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொட்டி சொல்ல வந்து ஏதோ மீனை பற்றி ஏதோ அந்த இவங்க வந்து சொல்றது அந்த இதுதான் அந்த உயிர் திருளை பார்த்துட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரியாக்ஷனை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நிறைய உணர்ச்சி இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபிஷ் மட்டும் அவங்களை அடைச்சி வச்சு நம்ம அழகு பார்க்குறோன்ற மாதிரி அவங்க வந்து வீகனாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி ஆகி கொஞ்சமாக அவங்க வந்து ஆரம்பத்தில் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அனிமல்ஸோட நெருக்கத்தை பற்றி. அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இவங்க ஆன்டி வீகன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? வீகனுக்கு அகென்ஸ்டாக ஒருத்தவங்க சொல்லிட்டுருப்பாங்க கருத்துக்களை, கேள்விப்பட்டீங்களா? அவங்ககிட்ட போயிட்டு அந்த சேனலில் அவங்க இது பண்ணுவாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து நானும் ரொம்ப காலம் இருந்து பார்த்துட்டேன், ஆனால் என்னால் இப்போ இருக்க முடியல, அதனால என்னோடய டயட்டில் வந்து நான் கொஞ்சோண்டு இது சேர்த்துக்கிறேன், இம்சையை சேர்த்துக்கிறேன், அனிமலோட ப்ராடக்ட்ஸை வந்து சில சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இவ்வளோ வருஷம் அந்த மீன் மேலே இருக்கிற அக்கறை வந்து எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்துக்காக நம்ம வந்து இம்சையை வந்து சேர்த்துக்கிறோமோ? அதுவும் ஹெல்த்துனா என்ன, இது நல்ல ஹெல்த்தா அப்படின்ற போது ஒரு கேள்வி வருது. அதனால தான் நீங்கள் வந்து ஹெல்த்தில் நல்லா அது கவனிச்சு போகணும். எனக்கு ஒரு ஹெல்த் சயின்ஸ் வந்து படிக்க வச்சது எனக்கு நல்லா போச்சு. லைஃப் சயின்சஸ்லேயே வந்து இன்னொரு படிநிலையை கூட்டு போய் ஹெல்த் சயின்சஸ். சரிங்களா? நான் வந்து சில பேர் மெடிக்கல் சயின்ஸ் படித்து தான் அந்த மாதிரி ஹெல்த்தை இது பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மருந்து மாத்திரையோட இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து எப்படி போகுது, சில நேரத்தில் இன்வேசிவாக போயிடுது. இன்வேசிவ்னா வெட்டக்கூடியது, அறுவை சிகிச்சை மாதிரி ஆகிடுது. சரிங்களா? அது எனக்கு வந்து அருவருப்பு தூண்டுது. அதனால எனக்கு வந்து நம்ம இயல்பாக வந்து சாப்பிட்ற தினைக்கும் யூஸ் பண்ணுற அந்த பொருள்லேயே வந்து நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் பெரிய புரட்சி இல்லையா? ஏன்னா அதோட மாற்றம் வந்து நம்மளுக்கு மாற்றம் மாதிரியே இருக்காது, இருந்தாலும் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவாக இருக்கும்ல. ஸோ இதனால தான் நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கடவுள் என்ன இது பண்ணிட்டார், சேனல் போட்டார். ஸோ அவங்க வந்து அந்த நியூட்ரிஷன்ஸில் என்ன நியூட்ரிஷன் இல்லை இந்த இதில் தவறவே இல்லை அப்படின்னு அவங்க வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? இவ்வளோ பாடங்கள் நல்ல பாடத்திருந்தாலும், சரிங்களா, பராபரை ஆளுங்க நல்ல பாட்டு அவங்களுக்கு வந்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து இந்த ஈரம் அவங்களுக்கு பாயலை. அந்த பாட்டில் அந்த மொழிகளில் வந்து இன்னும் வந்து இந்த செம்மொழிகள் பாயலை. அதனால தான் வள்ளலார் சொல்கிறது, அந்த அருட்பெரும் ஜோதியை பற்றி அவர் தெரிஞ்ச வேண்டிய எவ்வளோ எளிமையான வார்த்தைகள் இருக்குது, காலத்துக்கும் நிலைக்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து நான் எடுத்து அழகாக படித்தா கூட அது வந்து நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிற வார்த்தைகள் தான், அதுவும் தாண்டி இருக்கிற இதுதான் அப்படின்னு வருது. தெரியுதுல? இதெல்லாம் தான் கண்டுபிடிச்சி நம்ம படிக்கணும்ன்ற மாதிரி பெரும்புகழை பேசுதலே பெரும்பேர் என்று உணர்ந்தே. அப்போ அந்த உணர்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து துரிய நிலத்தவர் எல்லாம், சரிங்களா, காலத்துக்கும் நிலத்துக்கும் அப்பாற்பட்டுன்னு சொல்லிருக்காருல்ல. இப்போ முன்னாடி பொசிஷன்ஸ் எல்லாம் சில பேர் எடுத்திருக்காங்க. இந்த நிலம் வந்து துரிய நிலம் கிடையாது. இது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னாங்கல்ல, கான்ஷியஸு, ட்ரீம்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இங்கே வரும். ஸோ துரிய நிலம்ன்றது தனி பொருளை வச்சுருக்கக்கூடியது. இதுதான் குவாண்டம் லெவல்ஸ் அப்படின்னாங்கல்ல. இப்போ பராபரை ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற நிலம் வந்து வேறு மாதிரி நிலம், நம்ம இருக்கிற மாதிரி ஒரு நிலம் கிடையாது. இதுதான் ஒன் டைமென்ஷனல் மாதிரி. நம்ம வந்து பிறந்தோம், இதே மாதிரி வளர்ந்தோம், பேக்வேர்ட்ஸ் எல்லாம் போக முடியாமல் நம்ம வந்து இறந்துடுறோம் இல்லையா. ஆனால் அந்த பராபரை ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, காயத்தில் வந்து பல நாள்கள் இருக்கலாம் சரிங்களா. அதனால அவங்களுக்கு சில இதெல்லாம் தெரியும். அதே வந்து போதும்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதுலேயே முடங்கிட்டாங்க. மேலே இன்னும் உயராம, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க தயை ஏற்றிக்காம இறைவன் வந்து எல்லாருக்கும் அதுவும் அன்பே சிவன்னு அந்த இதுல சிவன்னு சொல்லியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களும் சோதின்னு இருந்திருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அரும்பெரும் சோதி அந்த வார்த்தைகளும் வந்திருக்கு. ஆனா வள்ளலார் வந்து அந்த இம்முன்றது வந்து அதோட நிறுத்திடாம அருட் சரிங்களா, அருளோட சேர்ந்து விளங்குறத அவரு சொல்றாரு சரிங்களா. அதான் ரொம்ப பிரதானமா இருக்கு. அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு தடுமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகல. அருளை வச்சுக்கணும், அருளை வச்சுக்கணும். அந்த கை அருள்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னன்னு அருள்ன்றது அதான் அந்த கை எல்லாமே ஜீவனுடைய அந்த வலியை உணர்ந்து அந்த மேலும் மேலும் உயர்வதுக்கு கடவுள் ஒன்று இயலை தெரிஞ்சுக்கிட்டோமா, அந்த இயலாவே மாறணும் நம்மன்றது அதை பொருத்திக்க இவங்க தடுமாறி விட்டுடுறாங்க. ஆமா, ஈரமான மனசுன்றது நம்ம என்ன தெரியுதுன்னா, ஈரமான மனசு அப்படி ஈரத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணல சொல்லிடுறாங்க. அதுக்கு உண்டான வழி அப்போ எவ்வளவு தூரம் தான் அவங்க போனாங்க, அந்த மாதிரி ஈரத்தை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா எவ்வளவு தூரம் அவங்க போயிருக்காங்க பாத்தீங்கன்னா, அன்பத்துக்கு போட்டாதான் அங்க போக முடியும். சதாசிவ நிலை வரைக்கும் அவங்க வந்து பாடி எடுத்திருக்காங்க சரிங்களா. நம்ம இப்போ உடம்பு எடுத்துருக்கோம்ல, மனுஷ உடம்பு, அது பராபர உடம்பு வரையும் போயிடல, அது அவங்க கற்பனை சக்திகளை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால இந்த உடம்பு எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சதாசிவ நிலை, சதாசிவத்தை வச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்பு தான் வந்து இது எமோஷன் தான் வந்து பெருசுட்டாங்க. ஆனா அது மருள் ஒளி சரிங்களா, இன்னும் அருள் ஒளிக்கு வரல. அப்போ அருள் ஒளி வந்து இதோட ஸ்பீடு அதிகம், பிரேக்கிங் டெக்னாலஜியும் அதிகம். ஏன்னா இப்போ ஒரு ஒரு இது ஒரு ஓட்டப்பந்தயமோ ஏதோ ஒரு இதுக்கு இப்போ போகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களால முயற்சி பண்ணி முடிஞ்சு அந்த குறிக்கோளை அங்கே இருக்கு ஒன்று, அந்த டார்கெட்டு இதுதான்ற மாதிரி நினச்சி ஓடினாலும் அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணி ஓடுறாங்களோ அந்த அளவுக்கு ஓடினா தான் அங்கே ஓட முடியும். இவங்க ஓடுறதுலேயே அப்படியே கொஞ்சம் அப்படியே தடுமாற்றம் கண்டுட்டாங்கன்னா அங்கேயே தான் நின்றுடணும். அந்த மாதிரி இவங்க அன்புன்ற ஒரு இதுல நின்றுட்டதுமே அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கே இடத்த கேள்விப்பட்டீங்களா, நல்லா சொல்லுவாரு. அருள்பெரும் சோதியோட இடதுகால் பாதுகை இருக்கு இல்லையா, அந்த இது செருப்புல மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன துகள், அந்த லெவலுக்கு தான் நம்ம மனுஷ உடம்பு வரைக்கும் போதுன்ற அளவுக்கு நின்றுட்டாங்க. ஆமா, அந்த காலில் மாட்டிருக்க துகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பராபரை சரிங்களா. ஸோ இந்த சிவத்துக்கும் அந்த சிவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுவே வந்து துகள் லெவல்ஸ் தான் இருக்குது. அதுவும் செருப்பில் மாட்டிட்டு இருக்குது சிலது வந்து கடவுளோட உறுப்பில், அதுவும் புற இதில் அழுக்கு இதாகும்ல. கடவுளுக்கு சுத்தமான உடம்பு தான். அளவுக்கு விளக்கி இவ்வளோ அழகாக சொல்கிறவங்க யாரும் சொன்னது இல்லை பார். அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு பார். இந்த அளவுக்கு தான் நம்ம போயிருக்கோம், இந்த அளவுக்கு தான் முடியுது, இந்த அளவுக்கு போகிறது பத்தாது, அதெல்லாம் தூக்கி போட்டால் தான் நம்ம வந்து இன்னும் செருப்பையே பூச்சி வந்து என்ன பண்றது, ஒன்றும் செருப்பையே வணங்கிக்கிட்டு செருப்பை தூக்கி இதே நம்மள நாட்டு ஆண்டா போதும். ஆமா, நம்ம செருப்போட ஆண்டது வெறுக்கட்டும், நம்மள நாம ஆள முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டு வேதாந்த சித்தாந்தம் நிறைய சோதனைகளை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? ஆண்டவனாவே நம்மள மாத்திக்க ஆண்டவன் ஆசைப்படுறான்றது தெரிஞ்சு நம்ம எப்படி ஆண்டவனா மாறுறதுன்றது அவ்வளோ அழகா விளக்கமா சொல்லி கொடுத்து அற்புதமா நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டாரு, துரிய நிலத்தவர் எல்லாம் துதிக்கின்றார், அவங்கள வந்து தொழ விட்டார். ஏழை துதித்தல் பெரிதல்ல
அவங்களுக்கு வந்து அருட்பெருஞ்சோதின்றது ஒரு ஆள் தெரியலனா கூட அவங்க வந்து துதிக்கிறாங்க. ஆனால் எதுக்கு அதை திரளை வந்து சேர்க்குறாங்க. அந்த கடவுள் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம மேலே இரக்கமாக இருந்து நம்மளுக்கு கடவுள் இருக்காருன்றது உணர்த்தி, கடவுள் வேணுன்ற அளவுக்கு நம்மளுக்கு புகுத்தி இதெல்லாம் அழகாக செய்துடுறாரு. ஆனால் நம்ம அந்த இது பண்ணோம் தானே, அவருடைய செயலை அவர் கரெக்டாக செய்கிறாரு. நம்மளுக்கு கொடுத்த செயலை வந்து ஒழுங்காக நம்ம செய்து போனோம் தானே. நம்ம அங்கங்கே மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்பா இதே போதும்னு சொல்லிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா எனக்கு அது எடுத்து கரெக்டாக அது இது பண்ணும்போது தான் நம்ம பெருசாக எடுத்து அது கையில் கொடுக்குறோம். அது போட்டு உடைக்கிற ஸ்டேஜ்லேயே உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா, அது உடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, அது தரம் இல்லாத மாதிரி தரமாக இருக்கிறத கொடுத்தா கூட நீ உடச்சி கடாசிட்டீங்கன்னா எப்படி கொடுக்கணும்னு தோணும். அதை நீ அந்த தரமாக அது வச்சுக்கிற தகுதியை உண்டு பண்ணிக்கிட்டு வா, நான் தரேன்றது ரெடியாக அவர் சொல்கிறாரு. அதை வந்து நம்ம வந்து உடைக்காத அளவுக்கு பார்த்து போகணும். நம்ம தான் இங்கே உடஞ்சி செதறிக்கிட்டே இருக்கோமே. அந்த செதறாமல் இருக்கிறதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போவோம். தயவு ஓங்க வச்சுக்கணும். எல்லாத்தையும் வந்து இது பண்ணால் பரவாயில்ல, அது பண்ணால் பரவாயில்ல, இதே போதும், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், அடுத்த இன்னும் கொஞ்சம் ஞானத்தை வளர்த்திக்கிட்டு பார்த்துக்கலான்னா, வளர்கிறதுக்கு உண்டானது எதை பிடிக்கணுன்றது தான் அங்கே தெளிவாக ஐயா சொல்கிறாரு. நீங்கள் அன்பை பிடிச்சிட்டு இருந்தால் வளர முடியாது. நீங்கள் தயையை பிடிக்கணும், அன்பை தூக்கி கடாசுங்க, தயையோட சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்றாரு. அண்டாண்டங்களை ஆளக்கூடிய அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் கூட, தகுதி இருந்தால் கூட, அவங்களாம் பெரிய ஆளுங்கன்னு சொன்னால் கூட, ஏழை துதித்தல் பெரிதலை அவங்களுக்கு தேவையானதை அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ எனக்கு தேவையானதை நான் கேட்டு வாங்கிக்கிறேன்ற மாதிரி ஏழைகள் எழும்போது அதான் வார்த்தையோடய நின்றுடக்கூடாது. கருணைன்றது அடங்கி செய்யின்றது. இயலாக மாறு, நான் கருணையோட இயலாக நீ மாறணும், அப்போதான் கடவுளோட கலக்க முடியும் அப்படின்றாரு. இப்போ நீங்களே நினச்சி பாருங்க, போலியா கருணை சொல்லிக்கிட்டு பாம்பு போட்டுக்கிட்டு தீவிரவாத செயலை பண்ணிக்கிட்டு அக்கிரம செயலை பண்ணிக்கிட்டு நான் இது புலையெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் கடவுளுக்கு பாரு எனக்கு கருணை கொடுத்துருக்காரு கருணைன்னு சொல்லி பேச்சில் மட்டும் வச்சுக்கிட்டு பீச்சில் காமிக்காமல் இருந்தால் எப்படி போய் சேர முடியும்? சரி, நீங்களே சொல்லுங்க. இப்போ கடவுளோட அருளோட ஏகதேசத்தை அதுலேருந்து வந்திருக்க ஆளுங்க அவங்களுக்கு வந்து இப்போ அருள் பூரத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகிடும்? அவங்க காட்டில் இருப்பாங்க இல்லையா, ரிமோட் ஏரியாவில் இருக்கும்போது திருப்பி அந்த ஏழைங்கெல்லாம் சூழ்ந்திருக்க முடியாது. ஸோ அதனால தான் ஏழைங்க சூழ்ந்திருக்கிற ஏழையோட ஏழையாக வச்சு நம்மளை படைச்சு, சரிங்களா, ஏழை துய்த்தல் பெரிதளவை. அப்போ நம்ம என்ன சொல்கிறது, கடவுளை வந்து நம்ம வள்ளலாரை எப்படி வந்து துதிச்சு அங்கே இருக்கிற ஏழைங்கெல்லாம் ஒரு சாப்பாடு போட்டு கூப்பாடு அதெல்லாம் போட்டார்ல, அவங்களாம் கொலைப்படுறாங்க, அறுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணி என்ன வேணா அறுத்துக்கோங்கன்ற அந்த லெவல்ஸ்க்கு வர போயிட்டாரு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது சிறு தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டு பலி இதுக்கிட்டு இது பண்ணிட்டா நம்மளுக்கு அதை கடவுளோட பேர் சொல்லிட்டு நீங்க கடவுள் பேர் சொல்லி தப்பு தகாத செயலை செய்துக்கிட்டு இருந்தா கடவுள் எப்படி வந்து கடவுள் வழிபாடு ஆகும் அது? அதனால தான் ஐயா சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் கடவுள் வழிபாட்டுக்கு உண்டான செயலே இல்லை, நம்ம தவறானதை செய்துக்கிட்டு கடவுள் வழிபாடு இதுதான் நினச்சி நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த குறுகிய வட்டத்துலேருந்து எழும்பி வரணும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அப்போ துரியனா எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த மாயா இருக்குல்ல, அசுத்த மாயா இதை வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. துரிய நேரத்தில் அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சுத்தமாயா வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, நம்ம வந்து கரு பிடிச்சி ஒரு ஆண் பெண் சேர்க்கையோடு நம்ம வந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் டிலே ஆகுது. பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டைம் டைலூஷன் ஆன ஸ்டேட்டில் இருக்காங்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் அந்த கரு அந்த இதெல்லாம் பிடிக்கணும்னு அவசியம், ஆண் பெண் கரு இதெல்லாம் சேர்க்கை தேவையில்லாமல் அவங்க பைபாஸ் பண்ணி வராங்க. அவங்கள இருந்தால் கூட என்ன பண்ணணும், இங்கே திருப்பி வந்து வரணும் இல்லையா, வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் பண்ணணும். பண்ணி பெரிதலை இங்கே துதித்திட என்று எழுந்த அரிய பெரும் பேராசை, சரிங்களா. அவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க,
அவங்க வந்து இந்த அந்த அடுத்த லெவல்ஸுக்கு அடையிறதுக்காக அவங்க ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. ம் சரிங்களா? ம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பிரைம் மினிஸ்டர் லெவல்ஸுக்கு அங்கே இருக்கிற இந்த எம்எல்ஏ கீழே இருக்காங்க இல்லையா, ம் அவங்க யாராவது வந்து அடையிறதுக்கு ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு எலெக்ஷன்லேயும் வந்து நம்ம இங்கே இது பண்ணல. அது இப்போ அரசியல் பற்றி அவ்வளோவா நமக்கு தெரியல. ஆ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கடவுள் என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுற, சூஸ் பண்ணுறாரு, நீ வா ஆமாம் அப்படின்னு அந்த பொசிஷன் கூடும்போது அவர் எனக்கு ஆசை வருது அவரோட புகழை வந்து பாடுறது. தெரியுங்களா? அது பேராசை. அந்த பொசிஷன் நான் வந்து அடையிறதுக்கு, சரிங்களா, அரிய பெரும் பேராசை கடல் பெரிதே என்று எழுந்த அவருக்கு வந்து ஒரு கடல் எழும்புது, அந்த நீரோட்டம் வருது இல்லை, ஆமாம் அருப்பெருஞ்சோதியை நான் ஆசைப்படுறேன்றதை அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ம் அவர் ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாரு நம்மளுக்கு. அந்த ஈரத்தை பாய்ச்சி மனசில் வந்து இது வரைக்கும் ஒடுங்கி போன மனசை ம் ஓங்க வைக்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த ஈரம் வந்து பாய்ச்சிட்டாரா அப்பா, அந்த நீலக்கடை லைட்டை எரியும் உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எரியும் போது, ஆஹா நம்ம இது கேட்டுருச்சுடா அவருக்கு, அவர் ஆசைப்படுறோன்னு அவர் தெரிய வருது, பேராசைன்றது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இருந்த பேராசை கடல் பெரிதே, அது என்னளவு, அது நம்மளோட தாண்டி வந்து அந்த ஒளிர ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம சூழ்ந்து நம்மளோட பாடி சிஸ்டம் இருக்குல்ல, இவ்வளோ தான் என்னோட பவுண்டரி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஒளிர ஆரம்பிக்கும். ம் உங்கள் இது நேக்கட் ஐலேயே நீங்கள் பார்க்கலாம் அதை. ம் சரிங்களா? அந்த லெவல்ஸ்க்கு கூட்டு போச்சுன்னா கடல் பெரிது. என்ன என்ன அது தமிழில் சொல்ல? நேக்கட் ஐனா இந்த வெறும் கண்ணாலே, ம் ம் கண் இருக்குல்ல, ஆமாம் அசுத்த அந்த மாயக்கண்ணாலே நீங்கள் வந்து அந்த இது கடவுள் அமைச்சிருக்கிற கிஃப்ட்டு, அந்த ஈரம் வந்து தெரியும். ம் ம் சரிங்களா? ஆமாம் பெரிது, அது என்னளவு கடந்து ம் இழுக்கின்றது ஆதலினால். இப்போ நான் போனால் வந்து அது செட் ஆகிருக்கு, அது இழுத்ததால தான் நான் வந்து போக ஆரம்பித்தேன். முன்னாடி சொல்லிருக்காருல்ல, என்னை வெளியில் இழுத்து விட்டுது அப்படின்ற மாதிரி. இதில் வந்து அந்த அந்த கருணை பாய்ஞ்ச அந்த இது வந்து என்னை இழுத்து விட்டுருச்சு வேறு லெவல்ஸுக்கு. இதுக்கு மேலே வந்து நான் காம்படிஷன் ஃபீல்டுக்கு போகக்கூடாது, அடுத்தவங்க ஏழைங்க பாதிப்பு அடைகிற மாதிரி அவங்க பொசிஷன் நான் எடுத்துக்கிட்டு அவங்க சம்பளத்தில் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. எனக்குன்னு கடவுள்லாம் எனக்கு ஒரு சம்பளம் ஏற்கனவே ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு வளர்த்துட்ருக்காரு. அந்த சம்பளத்தில் நம்ம வந்து காம்படிஷனே இல்லாமல் நம்ம வந்து கம்பேஷனாகவே போயிடணும் அப்படின்ற மாதிரி நான் லெவல்ஸுக்கு நம்மளால வகுத்துக்க முடியுது. கரெக்டுங்களா? அளவு கடந்து இழுக்கின்றது. நான் வந்து ஒரு அளவு வச்சுருந்தேன் ஆரம்பத்தில், நான் இப்படி சம்பாரித்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அந்த எப்படியாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் புகுந்துக்கிட்டு ஒரு இது வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த காம்படிஷன் சர்டிஃபிகேஷன் அது எல்லாத்தையும் கடந்து விட்டார். ஏழைங்களாகவே இருந்து அவங்களுக்கு என்னென்ன வலிவு சுழிவு வருதோ அது எல்லாத்தையும் வந்து நீ வந்து அதை கிட்ட இருந்து அவங்களை போக்கி அது வந்து நீ வந்து போக்கினே நீ வந்து மாறணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்பட்டார். அவரோட பேராசை அது கடவுளோட இது. ஆமாம், எதாக இருந்தாலும் நல்லத்தனத்தோட கடவுளுடைய இயல்புக்கு போகணும்னா அது பேராசையாக இருந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். அதனால தான் வந்து சிட்டி லைஃப் தேவையில்லாத வந்து என்னதான் தர்மமிகு அழியக்கூடிய பொருளில் நம்ம பேராசை வச்சுக்கிட்டு அன்புன்ற பேரில் போர்வையை போத்திக்கிட்டு வந்து இந்த போகத்தில் சாதா அழியக்கூடிய போகத்துக்கே நம்ம வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருந்தால்தான் இப்போ வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் தூக்கி போடணும். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தோடு அது மாறிடுது. அது மாறாத தயையை வந்து ஏற்படுத்திக்கிட்டு அந்த ஓங்கக்கூடிய அந்த தயையால் தான் அருளை அப்படியே ஓங்கிக்கிட்டே இருக்கிற அந்த அருளை வந்து அந்த கருணையை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அதான் உச்சம், அதான் நிஜம். அந்த உச்சத்தை நம்ம இது பண்ணால் தான் நம்ம கடவுளோட கலக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆனந்தம் வருது. அது வந்து நம்ம சின்ன அளவில் இப்போ இருந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பெரிய அளவில் அவர் ஐயா, ஏன்னா அதுக்கு தகுதியானவராக அவர் இருந்தார். அந்த அளவில் தயையிலேயே முழுகி கடந்தார் அவர். அதனால தான் அவர் அதை அவ்வளோ அப்பு வேற ஆணி வேற கரெக்டாக பிச்சு சொல்கிறாரு. அப்படி பதமாக அப்படியே என்ன பகிர்ந்து கொடுக்குறாரு அப்படி. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது, தர்மபுரிக்கு சென்னையாக இருந்தால் கூட
ம் அவரோட இது எங்கே இது பண்ணுறாரு, ம் ஹெட் குவார்டர்ஸ் எங்கே அமைங்கிறது, ம் இன்னும் கொஞ்சம் இது சிதம்பரத்துக்கு வடக்கு திசையில் அமைக்கிறது. ஏன்னா ம் அங்கே வந்து இதாகிடுச்சு, ம் தண்ணி வந்து வற்றி போன இடம் ஒன்று இருக்குது. ம் அங்கே வந்து மாற்றி நீரோடைன்றாங்கல்ல, ம் அந்த மாதிரி நீர் ஓட விட்டு சித்தி வந்த இடம், வற்றி போன ஒரு இடம், ம் சித்தி போன இடம்ன்ற மாதிரி சித்திபுரத்தை வந்து அவர் இது பண்ணிட்டார், சூஸ் பண்ணிட்டார். அதில் உத்தரஞான இது வேற, ம் உத்தரஞான சிதம்பரம்ன்ற மாதிரி ம் அங்கே ஏழைங்களோட தர்மமிகு சென்னையாக இருந்தால் கூட இங்கே ஏழைங்க வந்து அந்த இவ்வளோ பெரிய நிலத்தை கொடுக்குறாங்க. ம் சரிங்களா? மெயின் இடத்துல சென்னையில் வந்து இந்த மாதிரி மெயின் இடத்துல கொடுப்பாங்களான்றது இது. ம் ஆனால் நித்யானந்தாவுக்கு வந்து ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க, மெயின் இடம்னு சொல்ல முடியாது, அது ஒரு இடம். சரிங்களா? சிட்டியில் ஒரு இடம், புறமா அங்கே கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து இந்த மெயின் இடத்துல, அதான் அதான். சரிங்களா? சிட்டியோட மெயின் இடமே வந்து ஏழைங்களுக்காக இருக்கட்டும் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை? ஆமாப்பா. ஸோ வருங்காலத்தில் அந்த மாதிரி நல்ல ஒரு ஏழைங்க வந்து அதில் இது பண்ணுவாங்க, நல்ல ஒரு இதை காணுவாங்க, ஹாப்பினஸை காணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆமாம். ஸோ இன்று எழுந்த அரிய பெரும் பேராசை கடல் பெரிதே, அது என்னளவு கடந்து இருக்கின்றது ஆதலினால் விரைந்தே உரிய அருள் அமுதளித்தே. அப்போ எனக்கு வந்து உரிய ரைட்ஸ் இப்போ வந்து நான் அடுத்தவங்களாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஏற்ற இது வேணும்ல, எனக்கு ரைட்ஸுன்ற ஒரு நியூட்ரிஷன் இருக்கும், அப்படி தானே? ரிசர்வ் நியூட்ரிஷன் இருக்கும். அந்த நியூட்ரிஷன் சாப்பிட்டா தான் நான் என்ன பண்ண முடியும், அருள்பெருஞ்சோதி ஆக முடியும்னு ஒரு நிலைமை இருக்குல்ல. இப்போ உரிய அருள் அமுதளித்தே அந்த ஃபீல்டை வந்து எனக்கு கொடுத்துரு, சாப்பாடு எனக்கு வந்து அமுத அளித்து நினை துதிப்பித்து அருள்வாய். அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு இது தேவைப்படுது, அருள் அமுதம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நினை துதிப்பித்து யாரு நினைன்னு யாரு சொல்லுங்க? நினைன்னு யாரு? நினைனா இறைவன் தானே, அவரை தானே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அவரை தானே ஊட்டு எழுதுறாங்க. ஆமா. துதிப்பித்துனா துதிப்பித்துனா துதிப்பித்துனாலும் இறைவனை துதிச்சு நம்ம நல்லா போகணும். அதான் துதினா என்ன அர்த்தம்? துதினா பாடுறது, அப்படிதானே? துதிப்பித்து அருள்வாயினும் போது யாராலையும் பாட முடியாது அவ்வளோ ஈஸியா. கருணை பெருமானோட இலக்கியத்தை வந்து பாடணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இல்லை கருணை வந்து ஒரு வளைவு சுழி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இது இவங்கெல்லாம் நல்லா சங்கீதம் கீர்த்தனம் எல்லாம் பாடுறாங்களேப்பா, அது என்ன கணக்கு? அது வந்து மக்கள்கிட்ட இப்போ இதெல்லாம் போய் நல்லா சேரணும், இல்லாட்டி அவங்க மொத்தமா ஏதோ நம்ம வந்து சொல்லிட்டோன்ற மாதிரி, அவர் ஐயா ஏதோ மொத்தமா சொல்லிட்டாருன்ற மாதிரி அவங்க ஒரு மதப்பில் எல்லாம் வந்து எல்லாம் யுகந்தோறும் மாறிக்கிட்டே வந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. இங்கே புலை விட்டுடணும், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா வந்து தயவை உயர்த்திக்கணுன்னும் போதே எல்லாம் அஞ்சுறாங்க, பயந்து அங்கேயே நடுங்கி அங்கேயே நின்றுக்கிறாங்க. ஏன்னா இது அப்படியே எதுவும் விட்டு கொடுக்காம எதையும் வந்து தூக்கி போடாமல் எல்லாம் இந்த அப்படியே அள்ளிக்கணும், அப்படியே எல்லாமே என்ன சொல்கிறது, பேராசை இந்த பூலோகத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டு விடாமல் அப்படியே வச்சுக்கிட்டே ஆண்டவனும் நம்ம அடைஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி முடியும்? நல்லதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த சும்மா இந்த அழியக்கூடிய போகத்தை எல்லாம் விடணுன்ற எண்ணத்தோடு போனால் தானே. இந்த அழியக்கூடிய போகத்தையோடையே வச்சுக்கிட்டு ஏறணும்னு நினச்சா எப்படி முடியும்? இதுக்கு உண்டான சங்கீதம் பாட்டு வீட்டு இது இந்த ரசனையிலே மாட்டிக்கிட்டு இருந்தால் கடவுளை வந்து பேருக்கு சொல்கிறாங்க, நான் கடவுளை பாடுறேன்னு. இவங்க சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் பாடிக்கிட்டு கடவுளை கொஞ்சம் பாடிக்கிறாங்க, அப்படிதானே அதை நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து அந்த விடுறது எவ்வளோ பெரிய இது. அதுக்கு தான் அவர் அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறார், இதை விடுங்க விடுங்க விடுங்கன்றார். ஏன்னா சில பேரால விட முடியாது, திருப்பியும் விட்டு பழக்கத்தை திருப்பியும் தொட்டுக்கிறாங்க. ஆமாம், சரிங்களா? ஆனால் கரெக்டாக நம்ம எப்போ விட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உரிய அருள் அமுதளித்தே. தங்கச்சி எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டேன், இந்த ஐயருங்க இந்த பிராமணருங்கெல்லாம் இந்த காஃபி பால் டீ இதெல்லாம் அப்படியே அவங்க குடிச்சு சுவை அருள் சுவை உணவு அப்படியே கரெக்டாக போச்சுதான். அதுதான் உண்மை.
அவங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நான் ஒரு நினைக்கல. இருந்தாலும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்க காஃபி டீ குடிச்சதுனால இது நம்ம கலாச்சாரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது கொண்டுட்டு வந்தது வெள்ளைக்காரன்றதால அந்த அளவு கூட அவங்க கறி பரவாயில்லையே, உங்களால கெஸ் பண்ண முடியுது எப்படி போய் எட்ட மாட்டேங்குது. இப்போ ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய வளர்த்துருக்காங்க மாடுகளை. அந்த கிரீன்ல கிராஸஸ் எல்லாம் அவங்க வந்து நெய்யில் மாட்டி கிடந்தாங்க, வெண்ணெய்லையும் நெய்லையும். திடீர்னு வெள்ளைக்காரன் தூக்கிட்டு வந்து அந்த காஃபி டீ எல்லாம் இங்கே விரைச்சி இங்கே அதை இது ஆக்கி என்ன சொல்கிறது, அது விளைவிச்சு அவங்க கொடுத்து இது பண்ணதான். அது வந்து அவங்க உஷ்ணத்துக்காக அவன் வந்து அங்கே அந்த இது என்ன ஒயின் அது இதெல்லாம் அங்கே வார்ம் அப் பண்ணிக்கிறதுக்கு அங்கே குடிச்சிட்டு இருந்தான். இங்கே வந்து இந்தியாவில் ஹீட் இருக்கிறதுனால அதுக்காக அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே விதைச்சி அதை வந்து இங்கே கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு பிஸ்னஸ் வேறு. அதை தொழிலாக்கி அதை அவன் இது பண்ணி காசு ஈட்டணுன்ற எண்ணத்துலேயே. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, வேஸ்ட் நீங்கள் மனுஷங்க சாப்பிட முடியாத ஒரு பொருட்களை பால்களா மனிதர்களை வந்து சத்து உள்ள ஆமா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து நல்ல நல்ல உங்களுக்கு வந்து மாய வலையில சிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது. அவன் சிக்கிட்டு கிடக்குறான். அதனால அவங்களுக்கு எல்லாம் அருப்பெருஞ்சோதியை பத்தி பேச வருமா, பாடெல்லாம் வருமா, அந்த இதுல போய் புதுப்பிக்க வருமா, நம்ம எப்படி அதுல நம்ம கடவுளை பண்ணோக்கி அதனாலதான் வந்து அந்த அனிமல் ரைட்ஸ் மார்ச்ல புதுப்பிக்கிறது டே பாடி அப்படின்னு அவங்களோட ரைட்ஸ் அவங்களோட உரிய அவங்களுக்கு உரியது அப்படின்ற மாதிரி நம்ம சரிங்களா, உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேச ஆரம்பிச்சு அந்த விழிப்பு வரணும், அந்த விழிப்புணர்ச்சி வரணும். ஸோ அந்த மாதிரி நினை துதிப்பித்து அருள்வாய். ஏன்னா அது அந்த ரைட்ஸை கூட்டு வரும், துணிக்கணும்ல. ஆமா ஆமா, துணிஞ்சு செய்யணும். எதை துணிஞ்சு செய்யணும், எதை துணிஞ்சு விடணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். துணிஞ்சு விட வேண்டியதை விடாம நான் பெற்றுக்கணும்னா எப்படி பெற முடியும்? கழிவு இப்போ ஒரு உணவு சாப்பிட்றோன்னா சத்தை அது உள்வாங்கிக்கணும், கழிவை வெளியில தள்ளி தானே ஆகணும். கழிவையும் நான் உள்ளேயே வச்சுப்பேன், சத்தையும் உள்ளேயே வச்சுக்குவேன்னா அது எப்படி நீதியாக மாறும்? அது எப்படி அது ஆகணும்ல. அதுக்காக இந்த புறபோகத்தை எல்லாம் விட்டு கழிச்சுட்டு நான் நல்லதற்கு இதெல்லாம் கன்றாவியெல்லாம் தூக்கி கடாசிட்டு நான் போகணும், இறைவனுடைய இயலாக நான் மாறணும்னு நினைக்கும் போது அப்படி மாறினா தானே மாற முடியும். அதனால தான் அவங்க ஸ்ட்ரக்காகி நிற்கிறாங்க. இவ்வளோ கடவுள் அவங்களுக்கு நல்லதெல்லாம் பார்ப்பான்னு பார்க்க வச்சா கூட அவங்க இந்த போகத்துக்கு ஆசைப்பட்டு சும்மா கீர்த்தனை பஜனை அந்த தானே இந்த தானேன்னெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே ஆக்கிட்டாங்க ஒழிய அவங்களும் கடவுளை நோக்கி பிரயாணிக்கிற மாதிரி தெரியல. அது நல்ல என்டர்டைன்மெண்ட்டாவே காலம் முழுக்க இருக்கும்போது அது அந்த மாதிரி உணவுக்கு பாப்பா திங்கிறதும் வந்து சுவைச்சு தின்னுக்கிட்டு அன்பை வச்சு அனுசரித்து போய்கிட்டே இருந்தால் கடவுள் அடைஞ்சிட முடியுமா? ஏன்னா இந்த ஞான விளக்கம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க வரணும்ன்ற சொல்றாரு. தூக்கி போடுங்க. எவ்வளோ இருந்தா வந்து இந்த பொய்யை வந்து சொல்லி அவங்க வச்சுக்க முடியும் அவங்க வியாபாரத்தை. என்ன எங்கிட்டலாம் செல்லுபடி ஆகல. கடவுள் இருக்காருன்றது தெரிஞ்சு எத்தனையோ பேர்கிட்ட வந்து அதை சொல்லி அவங்க இது பண்ணிருக்கலாம், அவங்க வசப்படுத்திருக்கலாம். விளையாடலையே என்கிட்ட சொன்னாங்க, நான் வசமாகற மாதிரி இது பண்ணேன், அவங்களுக்கு கிட்ட எல்லாம் நெருங்கும் மாதிரி நெருங்கி கடைசியில் என்ன பண்ணிட்டேன், கடவுள் வந்து அது ஐய நெருங்க என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இந்த இது அதிகப்படுத்திட்டாரு. அதான் ஏன்னா நிறைய பேர் அந்த மாயையில் இப்போ இந்த பக்கம் இந்த கிறிஸ்டினுங்க பண்ணுற இந்த போலியான இந்த நடிப்பான அவங்க வந்து ஐயோ கருணைன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாமே வந்து இவங்க எங்க இந்த வார்த்தை எல்லாம் பிடிச்சாங்கன்னா ஐயா சொல்றதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சு. ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து அந்த எல்லாம் மாதிரி எகிற மாட்டான், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவன் வந்து அரை குறை ஆட்டம் ஆடிக்கிட்டு மாட்டுக்கறியும் மனுஷங்கறியும் தின்னுக்கிட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கான், மது மாமிசத்திலேயே கிடக்குறான். இவங்க எப்படிடா இவ்வளோ என்னவோ பெருசா இவங்க தான் எல்லாமே கத்து வந்தது, பரலோகம் இந்த லோகம் அந்த லோகம் எல்லா லோகத்தையும் சொல்ற மாதிரி சொல்லி கவுக்குறாங்களே இவங்க என்னடா காப்பி அடிச்சுக்கிறாங்கன்னா வள்ளலாரையாவை காப்பி அடிச்சு அப்படியே போலி ஆட்டம் ஆடுறாங்க ஒழிய அது ஒழுங்கா முக்காடு போட்டுக்கிறாங்க, அத்தை பண்றாங்க இதை பண்றாங்க. எந்த வெள்ளைக்காரன் எந்த முக்காடு போட்டு சாமி கும்பிடுறான்? தமிழ் வந்து நம்ம தந்தை மொழி அவன் ஆபாசமா ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு அவன் ஓடுறான் ஆடுறான். ஒன்று கோட் ஷூட் மாட்டிக்கிட்டு குளிருக்குன்னு போடுற ட்ரெஸ்ஸை மாட்டி அவன் வந்து அதை ஒழுங்காக செய்துக்கின்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்படி இல்லாட்டி ஆபாசமாக ஆடை உடுத்தி காமத்துக்காக கன்றாவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒன்று இப்படி போகிறான் இல்லாட்டி அப்படி போகிறான், ரெண்டுத்துக்கும் அவன் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான் மொழி. அவன் பக்தி நெறியிலேயே தழைக்கிற மாதிரி எப்பவுமே வந்ததில்லை.
இவங்க எங்கேருந்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சு வச்சுக்கிட்டு போலியாவே நடிச்சுக்கிட்டு கருணைன்னு பேர் சொல்லிக்கிட்டு அவ்வளோ கரடு முரடான குணத்தையே வச்சுக்கிட்டு அங்கே அழுவாங்க, இங்கே எல்லாத்தையும் அழ வைப்பாங்க. இதெல்லாம் பக்தின்னு தான் எனக்கு அதில் ஈடுபாடே வராமல் போயிடுச்சு. ஒரு கருத்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சப்பறம் எனக்கு ரொம்ப இதுல முரண்பாடு இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. எனக்கு இப்படியே நீங்க சொல்ற மாதிரி அதே தான் சேம். கொஞ்சம் மூச்சு வாங்குவாங்க. என்னன்னா அந்த சமஸ்கிருத இலக்கியங்கள் வருதுல்ல, தமிழ்ல இலக்கியங்கள் வந்து இந்த இப்படிலாம் தமிழ் மொழி வந்து வந்துட்ட வந்து அப்புறம் அங்க எனக்கு இவங்க இப்ப எங்க தங்கச்சி இப்ப நினைச்சு இந்த காசு எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காளோ அதே மாதிரி அப்புறம் இப்ப தீவிரமா அது கரெக்டாக நம்மளுக்கு அது விலங்கு பெறுறோம். இப்போ ஐயா ஏன் தூக்கி போட சொல்கிறாரு, இவ்வளோ நல்லா இவங்க கடவுள்கிட்ட நெருங்குற பாவனையை காமிக்கிறாங்களே, ஏன் அப்போ நெருங்க முடியாமல் இருக்குன்னு இவரை தூக்கி போட சொல்கிறாரு. இந்த குப்பையெல்லாம் வேணாம் நம்மளுக்கு தூக்கி போடணும் போது தமிழ் எப்படி இது வந்து நம்மளுக்கு புரியும். நல்ல இலக்கியமும் நான் மொழியை பற்றியே வரலப்பா, தமிழோ அது சான்ஸ்கிரிட்டோ அது இங்கிலீஷோ இல்லை முக்காடெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி முக்காடு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி இங்கேயும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு உயிர் மொழியை வந்து தந்தை மொழியை வந்து முக்காடு போட்டாங்க. சரிங்களா, முக்காடு போட்டு அது ஏன்னா உடம்பு வந்து அணித்தியும் அது வெவ்வேறு ஃபார்ம்ல வரும். ஆனால் உயிர் தந்தை மொழியிலேருந்து எல்லாமே பிரிஞ்சிருக்கு. அந்த இது இப்படி வந்து இதாகணும். அதான் இவங்க லாஸ்டா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, கடவுள் பார்க்க சொன்னதை பார்க்காம இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லாஸ்டா பரவாயில்ல ஞானம் பெறும் போது பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இந்த பூலோக வாழ்க்கைக்காகவே உயிர் வலியை தெரிஞ்சுக்கணும்ன்றது, பாம்புக்கும் வந்து நம்ம வந்து இது கருணை காமிக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இவங்க பாம்புக்கே வந்து பாலை ஊத்தி பரிகாரம்னு சொல்லி பாலா குடிக்கிறதுக்காக பாம்புகள் வந்து வளர்ந்துருக்காங்க. இனப்பெருக்கம் பண்ணி பாலுங்கெல்லாம் வந்து இது பண்ணி பாவம். அந்த மாதிரி எதை விடணும் எதை விடக்கூடாதுன்றதே இல்லாம எப்படி போய் கடவுள் அடைஞ்சிருவாங்க. இப்போ குலை பிரதானம். சரி உங்க குலையில கொஞ்சம் விடுபட்டு இருந்தாலும் பாம்பு வந்து விசு விசுன்னு அந்த மாதிரி டீ உறிஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தப்பு தானே. ஒரு மிருகத்தை பரவாயில்ல 4 காம்பு 2 காம்பு அதுக்கு 2 காம்பு யாரு இவங்க பங்கு போட்டு எல்லாம் குடிக்கலாம் போகலாம் வரலாம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இவங்களுக்கு ரைட்ஸு. யாரா இருந்தாலும் அநீதினா கிடையாது. இவங்க நாக்கு சுவைக்காக அவங்க ஒரு வகையில நாக்கு சுவைக்காக கருணைன்னு சும்மா போலியா சொல்லிக்கிட்டு கர்ண கொடூரமான செயல் செய்து. இப்போதான் வந்து உங்க வாழ்க்கையில நீங்க நல்லது பண்ணுங்க. எப்படின்னா உங்க மூக்கை வந்து நீங்க வந்து பல இடத்துல பிரைவேட்டோட இதுல நுழைச்சிருப்பீங்க, அது அவங்க எரிச்சல மூட்டிக்கலாம். ஆனா இப்போதான் வந்து என்ன பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்ளிக்ல மூக்க நுழைக்கிறீங்க. இதுக்கு சில வார்த்தைகளை வந்து இது கேட்கக்கூடாது, இது வந்து உண்டு கால்நடைகள் அப்படின்னு பேர் வச்சு அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் நடந்து இனப்பெருக்கம் பண்ணி டாக்டர்ஸ்க்குலாம் அது வந்து வச்சு இருந்தா கூட நீங்க வந்து அதை அகேன்ஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய துணிஞ்சிருக்கீங்க. நீங்க கவர்மெண்ட்டே ஏத்துட்டீங்க. பல வருஷங்களா வாழ்ந்துருந்த கவர்மெண்ட் சரிங்களா, அவங்க நிதியை கொஞ்சமா ஒதுக்கி ஆமா நம்ம வந்து நிக்கிறது ஆமா தர்மத்துக்காக தான் நிக்க முடியும். சரிங்களா, நம்ம இன்னொருத்தவங்க உரிமை பறிக்கிற மாதிரி நம்ம வேதத்திலே சொல்றாங்கன்றாங்கல்ல, தர்மம் தர்மத்தை யாரும் காப்பாற்ற தர்மமே தர்மத்தை காப்பாற்ற. அததான் நான் சொல்றேன், தர்மத்தையே தர்மம் சரிங்களா. அப்போ வந்து இந்த வார்த்தைகள் வந்து பல மாயாவி வார்த்தைகள் நம்ம வந்து இவங்க வந்து போலியா இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ போனாங்கன்ற பேர்ல இவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தானே. இவங்க வந்து டைரக்டா வந்து கொண்டு குமிக்காம அதோடைய எல்லாமே பிடுங்கி இதுவும் ஒரு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தா அதுவும் தவறு தான். அதையும் வந்து தர்மம் வந்து உணர்த்தணும்ல நம்மளுக்கு. அதுக்குதான் ஐயா வந்துட்டாரு, தூக்கி போடணும் தான். அதையும் அது அந்த மாதிரி நினைச்சு இது இவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் எல்லாம் அதுல மாட்டிட்டு இப்ப அவங்களுக்கும் எரியுது பாரு. வீகனிசம்னு ஒண்ணு வந்ததும் முடியல. ஆனா அதுலயே சில பேர் என்ன பண்ணாங்க, இப்ப பெரியார் வந்து எப்படி பிராமணசத்துல இருந்து வந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டாங்க. அரவிந்த் அனிமலை பெரியார் வந்து இவர் தானே, எந்த இது அவரு எந்த கேட்டகரி சேர்ந்தவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் வந்து இந்த கேட்டகரி அந்த சாஸ்திரி இது பண்ணுவாங்கல்ல, சாஸ்திரி அந்த அப்படிதான் நினைக்கிறேன். வேத நூல்ஸ் எல்லாம் படிக்கிற ஆளுங்க அவங்க. அப்படியா? ஆமா,
அந்த பெரிய ஆமா பெரிய குலம் அந்த பிராமண குலத்துல அந்த மாதிரிதான் வந்திருக்காரு. அங்க எனக்கு தெரியாது. அங்க நடக்கிற அசிங்கத்தை வந்து சமாளிக்க முடியாம தான் அவர் வந்து அருவருப்பு ஏற்பட்டுருது. ஐய நம்மளும் மனுஷன் அவங்களும் மனுஷன், அவங்களே வந்து இந்த மாதிரி இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அது கேட்டிருக்காரு. ரைட் சார். இருந்தாலும் அவர் மேல நிறைய வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல அவர் இப்படி இருந்துகிட்டு டபுள் கேம் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மன்னனா வேற யாரு இல்ல, மன்னன்ல வேற யாரோ அந்த இவங்க எல்லாம் சொல்றாங்க. நாயகரா ராமசாமி நாயகர் ஏதோ ஒரு அவங்க எந்த பிரிவுல இருந்து வந்தாலும் நான் கவலை இல்லை, அவங்க ராஜாங்கம் பண்ணாம போல இருக்கு. நல்லத வந்து செய்யணும். அந்த மாதிரி ஏன்னா அந்த அரசியல்வாதிக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் சில பேர்கிட்ட வந்து இதே பேசுவாங்க நம்ம கிட்ட. நம்ம ஆளுங்க அந்த இவங்க பண்டிதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அரசியல்வாதிகிட்ட மட்டும் கொஞ்சம் ஹாப்பியா பேசுவாங்க, ஏழைகிட்ட வந்து கொஞ்சம் இதாக பேசுவாங்க, சிறின்ற காட்டுறாங்க தெரியுதுங்களா, ஆசிட் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த ராமசாமி அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. அவருக்கு பெரியார் அறுப்புறான்ற மாதிரி அந்த பெரியாருக்கு பிடிக்கல போகுது. அதே மாதிரி என்ன பண்றாரு, கன்னடக்காரர் தெலுங்குக்காரன்றாங்க. அவரு எதை பத்தியும் அவருக்கு வந்து தமிழை வந்து அவர் வெறுத்தாதான், ஆனா சும்மா போலியா அவர் இப்படியும் அப்படியும் காமிச்சுக்கிட்டாரு. தமிழருக்கு தூக்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தேவையில்லாதெல்லாம் பண்ணாரு. சரி, அவரு நம்ம வந்து தூக்கி பிடிக்கிறது அவரு கிடையாது. நம்ம வந்து நியாய தர்மத்தை வந்து ஆண்டவன் எப்படி நம்மளுக்கு உணர்த்தி எதை தூக்கி பிடிச்சா ஓங்க செய்தா நம்ம எங்க கடவுள். நான் சொல்றது அவங்க பிராமணர்கள் வந்து இது பண்ணா கூட எது வெஜிடேரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அந்த பால் இந்த ஜெயின்ஸ் வந்து எப்படி வந்து அவங்களும் கூட தான், அதுக்குதான் அவங்க எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. பால் சுவையே பொண்ணு குடிக்க கூடாதுன்ற நிலைக்கு வந்துட்டாங்க, குலை உண்ணக்கூடாதுன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அதுகிட்ட இருந்து களவாடி நம்ம மற்ற இன்னும் வேற விதத்துல அதையும் இம்சிச்சுக்கிட்டு தான் இருக்கோன்றது இன்னும் தெரியாம மண்ணு தான் விழுந்துருக்குது. அந்த மண்ணை எப்ப ஒழுங்கா ஆனா அதுலயே வந்து சில பேர் என்ன பண்றது பொற்காசு ஊந்துருக்கு பாருங்க. யாருக்கு? அரவிந்தன் ஒருத்தர் வராரு இதுல பிராமண, இந்த சென்னை பிராமண ஃபேமிலி. அவரு அதுல இருந்து அவர் வந்து இது பண்ணிட்டு வர்றாரு, நான்வெஜ் சாப்பிட்டாரு சின்ன வயசுல. அந்த ஐடி அந்த இது அந்த ஒரு இது சாஸ்திரங்களை உன்னிப்பா ஃபாலோ பண்ணல அவர், சரிங்களா. அந்த கல்வி இதுவா தொழில் சம்பந்தமா என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதுல ஐடி இதுல சாப்பிடுவாங்கல்ல நான்வெஜ் எல்லாம், இந்த கோழியோட இது சாப்பிடுவாங்களே கால்களை, சரிங்களா, இது வறுத்த பார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, இது கூட சாப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு. அது ஒரு மேனேஸ்னு ஒரு இது வைப்பாங்க, ஒரு நல்ல ஃபேட் ரிச்சு ஒரு இது ஃபேட் இருக்குல்ல ஆயில், அது மாதிரி ஒரு கொழுப்பமிலம் அதிகமான ஒரு இடத்துல தொட்டு இப்போ சட்னி தொட்டு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை தொட்டு சாப்பிடுவாங்க. அது முட்டையிலேருந்தும் இதுலேருந்தும் வரும் உங்களுக்கு, பால்கள்லேருந்தும் அதை டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வந்து இந்த இதுதான் பட்டர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இம்சை ஒன்றுக்கு மேற்பட்ட அனிமல்ஸை வந்து அவங்க இம்சை பண்ணி அவங்க சாப்பிட்றதே வந்து ஒரு தொழிலாக வச்சுருந்தாரு. பட் அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து இறக்கம் இருந்துச்சு. அந்த அரவிந்துக்கு வந்து ஒரு புழு அந்த அந்த இது கூட வந்து அவர் நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டு போகிறாரு, சரிங்களா. அந்த வளர்றது எப்படி வந்து கடவுளை வந்து மாற்றி, அதாவது சின்ன வயசு ஒரு கடவுள் பேரை சொல்லிருந்தாலும் பெரிய வயசுல ஒரு டிஃப்ரெண்டாக சொல்லியிருந்தா கூட அவர்கிட்ட வந்து இறக்கம், சரிங்களா. ஏழைங்களுக்கு பரிவு காட்டணும்ன்ற அந்த அறிவு இருக்குல்ல, அது மட்டும் விட்டு போல அப்படின்ற மாதிரி அந்த அரவிந்துக்கும் வந்து என்ன பண்ணுறது அறிவு போல அந்த இதை பார்க்குறாரு. அமெரிக்கன் ஒருத்தவர் கேள்வி கேட்குறாரு, ஒரு லெக்சராக கேட்குறாரு. அந்த லெக்சரோட இம்பார்ட்டன்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதனால கட்டடங்களோட இது வேணும். அமெரிக்கன்ஸ் வந்து அந்த கட்டடங்களை வந்து நல்லா தெரிஞ்சு லெக்சராக வந்து கட்டி அறிவியல் மேதைகளை வந்து பேச வச்சு அவங்கள மக்களை நிறைய பேரை வந்து இது பண்ணிட்டாங்க, அறிவியலுக்கு உலகத்துக்காக மாற்றிக்கிட்டாங்க, கரெக்டுங்களா. அந்த மாதிரி அவர் வந்து கேரி யுரோஸ்கின்னு ஒருத்தவர் இஸ்ரேலை சேர்ந்தவர் போல இருக்கு, சரிங்களா. வேற கண்ட்ரி சேர்ந்தவர் அமெரிக்காவில் போயிட்டு ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. லெக்சர் கொடுத்தவொடனே அவர் நிறைய கேள்விகள் கேட்குறாரு. அது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பேச்சாக இருக்குது. அனிமல்ஸை ஏன் வந்து நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதே வந்து விட்டுட்டீங்க, அதெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ ஒரு போரில் வந்து எத்தனை பேர் சாகுறாங்களோ, சரிங்களா. இத்தனை வருஷம் மனுஷங்க செத்த சாவு வந்து ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும்,
மிருகங்களை வந்து நம்ம இது அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு குவிக்கிறோம். இது வந்து ஒரு இது பாவமாகவே நீங்கள் வந்து கருதுறீங்க. அதோட மறந்துட்டீங்களான்ற மாதிரி கண்ணில் மண்ணு தூவிச்சுன்ற அந்த வார்த்தைகள்லாம் உயிரோட வச்சு அதை வதச்சு அதுக்கு இருக்கிறது அத்தனையும் களவாடி அத்தனையும் குடிங்கி அதை ரணகலைப்படுத்தி அதை வந்து அப்படியே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம். ஆனால் அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி நீ சொல்கிற மாதிரி அது நல்லா பராமரிக்கிற மாதிரி ஒரு கண் தோற்றத்தை அந்த மாதிரி அதை ஒரு பாவனை பண்ணி அதை காமிச்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக இப்போ இந்த விஞ்ஞானமய காலத்தில் அதுக்கு நடக்கிற அநீதியும் அதுக்கு நடக்கிற கொடுமையும் செலவு பண்றோம். அது மானியத்தை தரோம் அது இது பண்ணி ஏழைகளை வந்து அடிச்சு எந்த அளவுக்கு அது துன்ப துயரத்தை நம்ம உண்டு பண்றோம்ன்றது ஒரு கணக்கு வழக்கு. குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறோமோ அந்த மாதிரி பாத்துக்கிறது இல்லையா? கணக்கு வழக்கே இல்லாத அளவுக்கு ஆக்கிக்கிட்டு நிக்கிறோம். அவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி நம்ம கடவுள் பேர் முடிச்சிடுவோம் தாயாவும் சேவாவும் பாத்துக்கிறோம். உண்மை எனக்கு அது தெரியாது. எனக்கு இந்தியாவில நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கோபமா ஒரு வாக்காடுவேன். பெண்களை விட மாடுகள் எவ்வளவு சுதந்திரமா இருக்கு அப்படின்னு மாதிரி சில பேர் காமெடியா சொல்லுவாங்க. வீடியோ நல்லா திருப்பி பார்த்தா தெரியும். ஆமா ஆமா அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நீ அது அந்த மாட்டை இதெல்லாம் காமிச்சு பண்ண அதே நேரத்துல நம்ம கண்மூடித்தனமா இருந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம கண்கூடாவே பாக்குறோம். நீ கேமரா போட்டு காமிக்கணுன்ற அவசியமே இல்லை. கண்கூடாவே தினம் தினம் காட்ட மாட்டாங்க. இல்ல ஒரு சில பேருக்கு தெரியும். அந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு தெரியும். நான் ஏன் சொல்லல நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். வியாபாரிகளுக்கு தெரியும். வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மார்க்கெட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். தெரியுங்களா? அதை விக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா தெரிஞ்சிருது. நம்ம தெரிஞ்சும் தெரியாம நம்ம சட்டை பண்ணிக்கிறோம். அப்படி தெரிஞ்சாலும் நம்ம வந்து அது நியூட்ரிஷன் அது டாக்டர்ஸ் சில பேர் பேக்கப் பண்ணுவாங்க. தெரியுங்களா? என் கண்ணு முன்னாடியே எத்தனையோ ஆடு வெட்டி நான் பார்த்திருக்கேன். மாடு வெட்டி பார்த்துருக்கேன். கோழி வெட்டி பார்த்துருக்கேன். எங்க அம்மா எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பெங்களூர் கிளைமேட் என் முன்னாடியே தான் வெட்டுவாங்க. அப்படியே அந்த துடிப்பெல்லாம் எங்களுக்கு இல்லையே. ஏன்னா உணவா பார்த்துட்டோமே. அதுக்கு தான் இப்போ வந்து இந்த மாதிரி சொல்றவங்கள பார்த்தா எனக்கு எரிச்சல் வருது. உணவு அவங்கவுங்க இஷ்டம், கடவுள் வழிபாடு அவங்கவுங்க இஷ்டம். ஏன் நம்ம முதல்வரே வந்து இப்போ ஸ்டாலின் ஐயாவே வந்து அன்னைக்கு சொல்கிறாரு அப்படிதான், கடவுள் வழிபாடுன்றது அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னா கடவுள் வழிபாடுன்றது சொன்னது கரெக்டு தான். அது வந்து கடவுளே சொல்லிட்டாரு அந்த விருப்பத்தை. நீங்க யாரை வேணா சூஸ் பண்ணிக்கோங்க, அருட்பெரும் ஜோதியை சூஸ் பண்ணிங்கன்னா என்கிட்ட வாங்க. கரெக்டுப்பா, சூஸ் பண்றேன். நான் கடவுள் பிரிச்சு நான் சொல்ல வரல. கடவுள் டோட்டலா நான் ஒரு வார்த்தையை வைக்கிறேன். கடவுள்ன்றது ஒருவரே. அவர் டோட்டல் கடவுளா? டோட்டலான கடவுள் அருட்பெரும் ஜோதி அவர் ஒருவரே தான். வெளிச்சம் தானே கடவுள். இருளை போய் நீ ஏன் அண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, இருள் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தப்பு தானே, தப்பான மார்க்கத்துல தானே இருக்காங்க. இருள் வந்து அவருக்கு கடவுளுக்கு தெரியாதா? இருள் வந்து என்ன இந்த இகலோக சின்னத்தை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒளியான சின்னத்தை உதிக்கிற சூரியனா வச்சுக்கிட்டு அவங்க செய்யறப்ப நான் சொல்றது கேளுங்க. அவங்க வந்து எதெல்லாம் தேவையானதோ சூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பிரபலம் அடைய முடியுதுன்னு நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. அது பிரபலம் அடைஞ்சாலும் அவங்க அரைகுறையா இருக்கக்கூடாது. எங்க இடத்துல இருந்தாலும் களை எடுக்கணும் தான்ப்பா. இல்ல அதுக்கே அவங்க பிரபலம் அடைய முடியுது. நீங்க வந்து பாருங்களேன், ஆன்மீகவாதிகளா இருந்தாலும் வள்ளலார் அளவுக்கு களை எடுக்க வேண்டியதை எடுத்துதான் அவங்க வள்ளலார் அளவுக்கு கருணை காட்ட முடியுதுன்னா கூட அவங்க பண்றதுக்கு வந்து அவங்க பிரபலம் அடைகிறாங்க. அப்போ வள்ளலார் அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு பிரபலம் அடையலாம்னு பாருங்க. அதான் சொல்றேன். அதுக்காக தான் நான் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி உண்மையை பேசணும், நன்மையை செய்யணும். இந்த மாதிரி மறைமுகமா தப்பெல்லாம் செய்துக்கிட்டு அந்த பிரபலம் அடைய முடியல பாருங்க. வேற லெவல்ல ஆக முடியல. பேசும்போது மட்டும் பொலிவை வச்சுக்கிட்டு செய்யறேன் இல்லெல்லாம் இருளை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அந்த ஒளி அதனாலதான் நிறைய கருணை இல்லாத எதுவுமே வந்து நல்லாவே ஓங்காது. இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வள்ளலார் சொல்றாரு பாருங்க அடுத்த வரிகள்ல, நம்மளுக்காக படைக்கப்பட்டது. இப்ப அவங்க எப்படி சொல்லிக்கிறாங்க, உணவு வந்து கடவுள் நம்மளுக்கு அது கொடுத்துருக்காரு செயின் லிங்க்ன மாதிரி. இவங்க வந்து 2 காம்பை பங்கிட்டு அது பரவாயில்ல அது பாவம் இல்லைன்னு. இப்ப வீகனிசம் வருதுன்னும் போது எல்லாருக்கும் தலை தெரிக்குது. ஐயோயோ வராங்களே, அது ஏற்றுக்க முடியாதே, அது அத்தியாவசிய பொருளாச்சு, அது எப்படி வருது, எது அத்தியாவசியம்? குழந்தைக்கு தான் பால் கொடுக்காம உட்காந்துக்கிட்டு இது பண்ணிட்டு உன்னுடைய அந்த இதே மாத்திக்கிறாங்க, அந்த இயற்கை தன்மையே மாத்திக்கிட்டு வந்துக்கிட்டு செயற்கையா இன்னொரு மிருகத்துக்கிட்ட இருந்து புடிங்கி சாப்பிட்டு அதுலதான் சத்து வந்து முட்டாள்தனமா இருக்கிறதா வந்து பல துறைகள்ல வந்து கை வச்சிருச்சு.
சரிங்களா? அதான் டாக்டரோட தொழில கை வச்சிருச்சு, வக்கீல் தொழில கை வச்சிருச்சு, எல்லாருக்குள்ளயும் புகுந்து மாத்திடுவேன் இருப்பாரு. செம சூப்பரா புகுந்து வந்து நல்லா நீதித்துறையில. ஆமா, ஆரம்பிச்சிட்டாரு. ஜோதிமணி பொது வந்து ஆனந்தமா இருக்கு. யாருக்கு ஆனந்தமா இருக்கோ இல்லையோ, எனக்கு ஆண்டவன் சொன்ன வார்த்தை எனக்கு ஆனந்தமா அப்போ உங்களுக்கு சொல்லித்தர எனக்கு எப்படி தெரியும் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு சொல்லித்தர என் சிவனுக்கு எல்லாரையும் திருத்திடுவோன்னு. அந்த திருத்திடுவோன்னு சொன்னது இப்ப எல்லாரையும் திருத்தி அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்தே திருந்தி வந்துகிட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே இங்க கதி கலங்குது எல்லாருக்கும். அதை பார்க்கும் போது எனக்கு ஆனந்தமா இருக்கு. திருவள்ளுவர் பிரகாசத்துக்கு எப்படி இருக்கும், அவர் நம்ம சொல்லி தருவாரு. ஆண்டவன் வந்துட்டான்டா, எல்லாருக்குள்ளயும் போக ஆரம்பிச்சாருடா, எல்லாம் இனிமே திருந்ததான் போறாங்க. அதனாலதான் வந்து இந்த வார்த்தையில பாருங்கன்னா, உலகம் எல்லாம் கழித்து ஓங்கு நடத்துறச்சு. சரிங்களா? வீங்கி ஒடுங்கிறதுக்கு எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஓங்கு நடத்துறச்சு. நடத்த எதுக்காக ஓங்க வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கழித்து ஓங்கணுன்றதுக்காக. உலகம் எல்லாம் ஒரு உலகம் மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லாம் திருந்தி நன்மை பெறணும். இவங்க திருந்தாம எல்லாம் தீமை அடைஞ்சுக்கிட்டு நன்மை கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்குதான் ஐயா அழகா சொல்றாரு, கருணை அந்த தயையை பெற்றுக்கிட்டு தான் நீ கடவுள்கிட்ட போயிட்டு அந்த திறவுகோள் வாங்க முடியும். அப்படி இல்லாத ஜீவகாரணிய ஒழுக்கம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோள்ன்றாரு. அப்படி இருக்கும் போது நம்ம அதுக்கு அல்டான் நெருங்காம சுவைக்கிட்டேயே நெருங்கிக்கிட்டு, சுவைனா எல்லாத்துலேயும் சுவை இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்குது. ஆண்டவனா எல்லாம் தீமை படைச்சி நம்ம தலையில் கட்டி வச்சுருக்காரு, எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது, எல்லாமே நன்மை தான். தீமையை உணர்த்துறதுக்காக ஒரு சில இடத்துல நன்மைக்குள்ளேயே தீமை வச்சுருக்காரு, தீமைக்குள்ளேயே நன்மை வச்சுருக்காரு. நீ நன்மையாக இரு, நன்மையாக மாறுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நம்ம ஒட்டாரம் பூச்சி உட்காந்துக்கிட்டு கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு ஏமாத்து உலகம் மாற்றிக்கிட்டு இருந்தா அது தப்பு தானே. அதனால தான் அவரே வந்து ராமலிங்கனா வந்து அழகாக எல்லாரையும் தர்மமே காக்கணும் மாதிரி அவர் வந்து எல்லா தர்மத்தையும் நல்லா நட்டுறாங்க. இவங்க பார்ப்பான்னு சொல்லிக்கிட்டு எதையும் பார்க்காம எல்லாம் எதை காமிச்சாலும் எதை சொல்லி கொடுன்னு சொன்னாலும் இதுங்க வந்து நல்லா குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறான்னு சொல்கிற மாதிரி பஜனையும் கீர்த்தனையும் பாடிக்கிட்டு எல்லாம் கிருஷ்ணரே அப்பயே தூக்கி போடுன்னு சொல்லிட்டாரு. அந்த யுகத்தை பார்க்குறவங்க நல்லா அதான் ஏன்னு கேட்டா எதுக்கு சொல்றேன் வரேன்னா, அவர் சொல்லிட்டாரு கிருஷ்ணர் கீதையில அது கட்டுக்கதையா தத்துவமோ எதாவே இருக்கட்டும், அப்போ உணர்த்துனது உண்மைதானே. வந்து நீங்க வந்து வழிபாடு வந்து அவசியம் இல்லை, சரணாகதியும் நாமாஜபம் தான் இது செய்யணும், இந்த கலியுக தர்மமா இருக்கணும் போது அதையே இவங்க கேட்கல, இவங்க செய்ய மாட்டேன்றாங்க. அப்புறம் இவங்க என்ன கடவுள் வழிபாட்டில் இருக்காங்க, அப்போ தப்பு தானே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நான் நேர்லேயே இப்போ எல்லாருக்கையும் கேட்டுருக்கும் போது கிறிஸ்டின்கிட்ட கேட்பேன், நீங்கள் ஏன்னா பாவத்தில் ரத்தத்தில் கழுவுறாரு, ரத்தம் பாவம் செய்யாதுன்னு சொல்கிறது எப்படி, பாவம் செய்தாலும் பரவாயில்ல ரத்தத்தில் கழுவப்படும்னு சொல்கிறது எப்படி, இது எவ்வளோ முரண்பாடாக இருக்கேன்னு அவங்கள கேட்பேன். இப்போ இவங்கள கேட்க ஆரம்பிச்சிட்டேன் பார்ப்பான்ல. ஏங்க கீதையில் ராமராக வந்தார், ஒரு அந்தந்த காலகட்டத்துக்கு வந்தார், அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. ஏன் இப்போ ராமலிங்கரை ஏற்றுக்கிட்டா என்ன, அவர் எந்த அளவுக்கு நல்லது சொல்கிறார், ஏன் அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க இவங்க. சரி, அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிருஷ்ணர் கீதையில் என்ன சொன்னார், கலியுக தர்மம் யாகம் யஜ்யம் பஜனை கீர்த்தனை லட்டு லொசுக்கு எதையும் செய்யாதீங்க, சரணாகதியை நாமாஜபம் செய்யணும் போது நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்துட்டு இருக்கீங்கன்னு அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி எனக்கு உணர்த்திட்டார் ஆண்டவர். இப்போ இவ்வளோ நாள் எனக்கு குருவெல்லாம் வேணாம், எனக்கு குரு பரம்பரை பிடிக்கல, எனக்கு குருவை போய் வணங்கி போகிறதுக்கு பிடிக்கலன்னு, கடவுள் தான் வேணும்னு, கடவுள் வேணும்னு சொல்லிட்டு இருந்தது கரெக்டாக கடவுளே வந்து ராமலிங்கராக வந்திருக்காருன்றது எனக்கு உணர்த்தி அவர் மூலியமாக எனக்கு நிறையா விளக்கத்தை கொடுக்குறாரு. சூப்பராக எனக்கு நல்லா விளங்குது, நல்லா விளக்கத்தை பெறான். அந்த விளக்கம் எல்லாமே பெறணுன்னா சீக்கிரமாக ஆண்டவன்கிட்ட அங்கே சத்திய ஞான சபையில் அந்த இது வந்து எல்லாம் விளங்கிக்கணும். ஆண்டவன் சொல்கிறது ஜோதியை இன்னும் முட்டாள்தனத்துலேயே தான், அந்த மூட நம்பிக்கையில் தான் ஜனங்க இருக்காங்க. அவர் சொன்னது வந்து ஜீவகாரணிய ஒழுக்கம்தான் வந்து கடவுள்கிட்ட நம்மளை சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க ஜோதியை வந்து ஓடி வந்து பார்த்துட்டு ஓடிட்டா வந்து ஜோதி ஆயிடுவாங்கன்ட்டு இன்னும் மூட நம்பிக்கையில் இருக்காங்க. அதெல்லாம் மாற்றிக்கணும், அதெல்லாம் நல்லதாக நம்ம செய்யணும். அதுக்காக தான் அவர் ஐயா சத்திய ஞான சபை கட்டி வச்சிருக்காரு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓங்க வைக்கணும். அவர் அவ்வளோ அழகா சொல்றாரு, அதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். அவர் ஈரத்தை வந்து பார்க்கக்கூடிய இடம் சிறுச்சபை இதை வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்டால் ஆகணும், கிளம்பு எல்லாரும் வாங்கிட்டு போங்கன்றதுக்காக அவர் போட வச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த அப்புறம் பார்ப்போமா.
திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.